குழந்தைங்களோட ஃபேவரெட்டு. நம்ம ரொம்ப சத்தானதுங்க. சாம்பார், சட்னி இதெல்லாம் இல்லாத டைமில் இதை கொடுக்கலாம். இல்லை இருந்தாலுமே இதை கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்திங்க. இட்லி பொடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவு கடலைப்பருப்பு. நீங்கள் பருப்பு போட்டோன்னேமா அது அப்படியே சுயின்னு பொரிஞ்சு வர மாதிரி வரணும். அந்த பக்குவத்தில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதே 1 கப்லேயே துவரம்பருப்பு, அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2 கப்பு உளுந்துங்க. நான் 1.5 கப் பொட்டு உளுந்து, 1/2 கப் தோல் இல்லாதது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் கொள்ளு, 1/2 கப் பச்சைப்பயிறு, ரெண்டும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 1/2 கப் தட்டைப்பயிறு சேர்த்துருக்கேங்க. அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் எள்ளு சேர்க்குறேன். இதுவுமே ரொம்ப சக்தி, எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்கிறனால அதுவும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மிளகாய் வறுக்கும் போதே உப்பு அதுக்குள்ளே சேர்த்து வறுத்துருங்க, கல்லுப்பு. பெருங்காயம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எல்லாமே பருப்பு வகை சேர்த்துருக்கறனால நல்லா தாராளமாக பெருங்காயத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நான் நல்லா ஒரு கை அளவுக்கு அம்மா சொன்னாங்கன்ட்டு அவ்வளோ கருவேப்பிலை போட்டு நல்லா மொறுன்னு எடுத்துட்டேங்க. அது கூட 1/2 கப் பொட்டுக்கடலை, அதையும் வறுத்துக்கிட்டேன். எல்லாம் வறுத்தது எல்லாம் ஆற வச்சுட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சூடான சாதத்தோட நெய் போட்டோ இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் போட்டோ சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.